மேக்னாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கதிரோட ஸ்டேட்டஸ் இன்னும் கூடும். இந்த பக்கம் மேக்னாவுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைக்கும்னு நினைச்சேன். நல்லது நினைச்சதுக்கு இந்த பழி எனக்கு தேவைதான். அங்கிள், மேக்னாக்கு இந்த குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா நான் எதுக்கு இந்த சம்பந்தத்தை இங்கே கொண்டு வர போறேன்? சந்தோஷ பத்தி பூஜா பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப கூட பூஜா மேக்னாவோட குழந்தையான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இது கூட மகாவோட பிளானா இருக்கலாம். ஸ்டாப் இட் அஸ்வின். பூஜா ஏன் குழந்தைதான், எனக்கோ சந்தோஷ்க்கோ பிறந்த குழந்தைதான். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணும்போதே சொல்லிட்டேன். எல்லா பிளானையும் போட்டு கொடுத்தது நீதான் அஸ்வின். இல்ல போதும், நிறுத்துங்க. பெத்த பொண்ணுக்கு ஆசையா கல்யாணம் பண்ண நினைச்சதெல்லாம் போதும். இப்போ இவளால அசிங்கப்பட்டதெல்லாம் போதும். என் பொண்ணு பண்ண தப்புக்காக நாங்க உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இப்படி ஒரு விஷயம் நடந்தது எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நிச்சயமா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டோம். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற தகுதி கூட இழந்து நிக்கிறோம். எங்களால எங்க பொண்ண மன்னிக்க முடியல. ஆனா இந்த சின்ன உசுருக்காக எங்களை மன்னிச்சிடுங்க. மேகனா வயிற்றுல பிறந்ததை தவிர வேற எந்த பாவமும் அறியாத இந்த பச்சை மண்ணுக்காக நாங்க மேகனாவை மன்னிச்சு ஏத்துக்க போறோம். உங்களுக்கு நடந்த இந்த அவமானத்துக்காக எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க. என் பொண்ணு பண்ண தப்புக்காக நான் அவங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டேய், எங்க போற? உனக்கு முடிக்க வேண்டிய 1 கோடி கணக்கு இன்னொன்னு இருக்கு. என்னம்மா சொல்ற? 1 கோடியா? ஆமா மாமா. கதிர் ஏன் மேக்னாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சான்னு நான் கேட்டப்போ யாருக்குமே அந்த கேள்வி பெருசாவே தெரியல. ஆனா அந்த கேள்விக்கு பதில நான் இப்ப சொல்றேன். இந்த அஸ்வின் தான் திட்டம் போட்டு நம்ம கதிரை ஒரு கொலையில சிக்க வச்சிருக்கான். இப்ப புரியுதா கதிர்? நீ பிரவீனை கொன்ன மாதிரியான வீடியோ இவங்க கிட்ட இருக்கலாம். ஆனா அதுக்காக நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறமும் பிரவீன் உயிரோட இருக்காங்கிற வீடியோ என்கிட்ட இருக்கு. என்னடா பாக்குற? லாட்ஜில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணா நீ அழிச்சிருக்கலாம். ஆனா பிரவீன் பார்க்ல அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அபர்ணாவை மீட் பண்றது, ரோட்ல எங்க கிட்ட இருந்து அவன் தப்பிச்சு ஓடுனது, ஹோட்டல்ல கிடைச்ச பிரவீனோட பிளட் போலிங்கிற வரைக்கும் எல்லா ஆதாரங்களையும் நான் வச்சிருக்கேன்டா. செக் பாயிண்ட் வச்சா இப்படி வைக்கணும்டா. பா, என்ன முறைகிற பட? அட பாவி அஸ்வின், உன்னை நம்பினதுக்கு என் புத்திய செருப்பாலே அடிக்கணும்டா. இந்த சம்பந்தம் எப்படி வந்துச்சு, யார் மூலமா வந்துச்சுன்னு இப்போ என்ன டார்கெட் பண்ணுவாங்களே, எப்படி சமாளிக்க போற வெண்ணிலா? ஐயோ, மகா வாமா, வான்னு சொல்றல. மாமா மாமா வாமா. என்ன மாமா? என்ன மாமா? பேசு கௌரி, இப்ப பேசு கௌரி. இந்த சம்பந்தம் வேணா, மேகனா நல்லவில்லைன்னு மகா சொல்லும் போதெல்லாம் மகாவை நம்பாம, அவ வார்த்தையை நம்பாம என்னெல்லாம் பேசி மகா மனச ரணமாக்கி அறுத்தல்ல. இப்ப பேசு கௌரி. வேண்டாம் மாமா. மகா வாய திறக்காத.
வார்த்தையை விடாத, அல்ல முடியாது, பேசாத பேசாதன்னு சொன்னப்பெல்லாம் எகிரி எகிரி பேசுறதில்ல. இப்ப பேசுகிறேன்.